வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் கேட்கவிருப்பது திரு வெயில் அவர்களின் இரட்டை கொலை கிரைம் நாவல். காலையில் 9 மணி. தேனியை விட வேகமாக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது சென்னை மாநகரம். ரோட்டில் இருபுறம் வண்டி சாறை சாறையாய் போய்க் கொண்டு இருந்தது. யாரும் நின்று பேசக்கூட நேரமில்லாமல் மக்கள் அங்கும் இங்கும் சென்று கொண்டு இருந்தனர். பேருந்தில் கூட்டத்தால் பள்ளி மாணவர்கள் கூட தொற்றிக் கொண்டு சென்றனர். மக்கள் பாதி பேர் சப்வே சென்றனர். மீதி பேர் வண்டி போகும்போதே கை காட்டி கடந்து சென்றனர். ரோட்டின் மறுபக்கத்தில் ஸ்டேஷனும் மிக பரபரப்பாக இயங்குகிறது. ஸ்டேஷன் பக்கத்தில் நாயர் டீக்கடை கூட சின்ன சென்னை மாநகரம்தான். ஸ்டேஷனில் காத்திருந்தது பசியில் வாடுபவர்க்கு நாயர் கடைதான் பசியை போக்கும். ஸ்டேஷன் வாசலில் எப்பொழுதும் 10 பேர் எதற்காகவோ காத்து கொண்டு இருப்பார்கள். ஸ்டேஷன் வெளியே காலி இடத்தில் பல வண்டிகள் வரிசையாய் நிற்கும். வண்டி வந்த பிறகு திரும்பவும் உரியவர்களுக்கு போவது சிரமம்தான். வெளியே கொடி கம்பி இருக்கும். சுதந்திர தினம், குடியரசு தினம் கம்பியில் பெயிண்ட் அடித்து சிறப்பு விருந்தினரை அழைத்து கோலாகலமாக கொண்டாடுவார்கள். ஸ்டேஷன் வராண்டாவில் ஏட்டையா ரைட்டர் டேபிள் இருக்கும். அதன் பின்னால் ஆய்வாளர் அறை, வலது பக்கத்தில் துணை ஆய்வாளர் அறை இருக்கும். ரைட்டர் ஏகாம்பரம் 54 வயது மிக்கவர். 4 வருடத்தில் ஓய்வு. தலை முழுவதும் வெள்ளை பூச்சி போல் முடி நரைத்து இருக்கும். போலீஸ் அடையாளமாக தொப்பையும் இருக்கும். ரைட்டர் மேஜையில் 50 வயது மிக்க 2 பேர் உட்கார்ந்து இருந்தனர். என்ன சார், என் பையனை காணோம். எப்போ இருந்து காணோம்? நேற்றுலேருந்து சார். நேற்றே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இன்னைக்கு வந்து பண்ணுறீங்க? நேற்று ஃபுல்லாக தேடினோம் சார், கிடைக்கல. சரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறேன். என் பையனை நீங்கள் தாங்க கண்டுபிடிச்சி தரணும் என்று அழுதார். சின்ன பிள்ளை மாதிரி அழாதீங்க சார், கண்டிப்பாக கிடைப்பான். அந்த நேரம் ஆய்வாளர் சுப்புராஜ் உள்ளே வந்தார். ஆய்வாளர் சுப்புராஜ் 35 வயது மிக்கவர். சப் இன்ஸ்பெக்டராக இருந்து பதவி உயர்வில் வந்துள்ளார். உயரம் 5.8 அடி. உடம்பில் தொப்பையே இல்லாமல் ஜிம் பாடி. முறுக்கு மீசை கம்பீரமாக இருந்தது. தப்பு பண்ணா அடி உதைதான். அழுத முதியவரை பார்த்து, என்ன கேஸ் ஏகாம்பரம் சார்? பாய் மிஸ்ஸிங் கேஸ் ஐயா. சரி, உள்ளே அனுப்புங்க சார். ஆய்வாளர் அறைக்கு வந்தார்கள். சொல்லுங்க. என் பையனை காணோம் சார் என்று அழுதார். அழாம சொல்லுங்க சார். நேற்று காலையில் ஆஃபீஸ் போனான் சார், இன்னும் திரும்பி வரல சார். எங்கே ஒர்க் பண்ணுறான்? டிகேஎஸ் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். இன்னும் 3 மாதத்தில் யூஎஸ் போக போகிறான் சார். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கானன்னு செக் பண்ணிங்களா? செக் பண்ணிட்டோம் சார். ஃபோன் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். அவன் ஃபோன் நம்பர், ஃபோட்டோ, அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுங்க. ஃபோன் ஒலித்தது. ஹலோ சார், நான் ராமு பேசுகிறேன் சார். சொல்லுங்க ராமு. ராமு சப் இன்ஸ்பெக்டர். 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் போஸ்டிங் ட்ரைனிங். எஸ்ஐ உயரத்துக்கு ஏத்த எடை. மீசை முளைத்தவுடன் ஷேவ் செய்வது வழக்கம். இன்ஸ்பெக்டர் சுப்புவிற்கு வலது கை. சார், போன வாரம் அப்பர்ணா அப்பார்ட்மெண்ட்டில் கொலை செய்யப்பட்ட முதியவர்கள் வீட்டில் எடுத்த ஒரு கைரேகை A3 ஸ்டேஷனில் சந்தேக கேஸில் நோட்டு வாங்கின கைரேகையோடு ஒத்து போகுது. குட் ஜாப் ராமு. ஃபோனை வைத்தார். நீங்கள் கிளம்புங்க. உங்கள் பையனை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா நானே கூப்பிடுறேன். தொப்பியை மாட்டி டிரைவர் கண்ணனை கூப்பிட்டார். வண்டியை எடுங்க கண்ணன். எங்கே சார்? A3 ஸ்டேஷனுக்கு. சரி சார். வேகமாக வண்டி எடுத்தார். வண்டியின் வேகத்தில் இரட்டை கொலையை அசை போடத் தொடங்கினார் சுப்பு. காலை 9 மணிக்கு வந்த நேரம் அவசரமாக சப் இன்ஸ்பெக்டர் ராமு வெளியே வந்தார். என்ன ராமு? அபர்ணா அப்பார்ட்மெண்ட்டில் A5 பிளாட்டில் 2 வயதான கணவன் மனைவி இருக்காங்க. ரொம்ப நேரமாக கதவை திறக்கலன்னு ஃபோன் பண்ணாங்க சார். ஊருக்கு ஏதாவது போயிருப்பாங்க. இல்லை சார், நேற்று நைட்டு கூட வாட்ச்மேன் பார்த்ததா சொல்கிறானா. கதவு வேற பூட்டி இருக்குதா. சரி, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ராமு வண்டியை எடுத்து கிளம்பினார். அபர்ணா அப்பார்ட்மெண்ட் வான் உயர்ந்த கட்டிடமாக உயர்ந்து நின்றது. அபர்ணா அப்பார்ட்மெண்ட் 13 மாடிகளில் கொண்ட கட்டிடம் உள்ளடக்கியது. கட்டிடத்துக்கு கீழே கார் பார்க்கிங், ஃபீல்டு நடுவில் கிரவுண்ட் சுத்தி மரங்கள், குழந்தைகள் விளையாட சின்ன பூங்கா. சிட்டியை விட்டு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ளது. நெரிச்சல் இல்லாமல் இயற்கை காற்றுடன் கூடிய அழகான இடம். சுத்தி வீடுகளே கிடையாது. பின்னாடி மட்டும் பல நாட்கள் பயன்படுத்தாத, பாதியிலே கட்டி முடிக்காத கட்டிடம் இருக்கிறது.
மிகுந்த அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சலனமற்ற நிலையில் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட். வாட்ச்மேன், A5 பிளாட் எங்கே என்று கேட்டு உள்ளே சென்றார். 3வது மாடி என்பதால் லிஃப்டை பயன்படுத்தினார். அந்த பிளாக் மட்டும் பரபரப்பாக இருந்தது. எனக்கு யார் ஃபோன் பண்ணது? நான் தான் சார். 35 வயது மிக்க பெண் வந்தார். உங்க பேரு? அக்கல்யா. சொல்லுங்க அக்கல்யா. நேற்று நைட்டு பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் பார்க்கல. காலையில பால்காரி காலிங் பெல் அடிச்சதும் திறக்கல. என் வீட்டுக்காரர் வாக்கிங் போயிட்டு வந்தபோது பக்கத்து வீட்டு பெரியவர் வந்தாரான்னு கேட்டேன். வரலன்னு சொன்னாரு. எவ்வளவு குளிரலோ காலையிலேயே சுப்பிரபாதம் போட்டு வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அவருக்கு உடம்பு சரியின்னாலும் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது முத்தம் கொடுத்துட்டு சாக்லேட் கொடுத்து அனுப்புவாரு. அவர் நல்ல மனுஷன் சார். அவங்க பேரு? ரங்கராஜன், ரிட்டையர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். கல்யாணி, ரிட்டையர் டீச்சர். பொண்ணுக்கு போன மாசம்தான் கல்யாணம் பண்ணி US போனாங்க. பையன் பெங்களூர்ல IT கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு போவாரு. ஏட்டு சங்கரும் கோபாலும் A5 பிளாட்டுக்கு வந்தார்கள். வரத்துக்கு இவ்வளோ நேரமா? டிராஃபிக் சார். சரி சரி, பூட்டு உடைங்க. பூட்டை உடைத்தனர். ராமு சங்கரை பார்த்து, சார் உள்ளே யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்குங்க. சரி சார் என்று வீட்டு வாசலில் நின்றார். கோபாலும் ராமுவும் உள்ளே சென்றனர். உள்ளே சென்று பார்த்தால் ஆரவாரமின்றி அமைதியாக இருந்தது. ஒரு பெரிய மெயின் ஹால், பக்கத்தில் கிச்சன், 3வது தனியறை ஒட்டி பால்கனி, பெரிய LED டிவி வித் ஹோம் தியேட்டர், சோபா செட், பெரிய கண்ணாடி தொட்டியிலே ₹1,00,000 மதிப்புள்ள வாஸ்து மீன். பக்கத்துல டைனிங் ஹால், கிச்சன் விசாலமாக எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. என்ன கோபால் சார், வீடு எப்படி இருக்கு? மாளிகை மாதிரி இருக்கு தம்பி. சிரித்து கொண்டே ஒவ்வொரு ரூமாக செக் செய்தனர். கடைசி ரூம் மட்டும் உள்ளே பூட்டியிருந்தது. உடைத்து உள்ளே சென்றால் அந்த ரூமே இரத்த வெள்ளத்தில் மிதந்து இருந்தது. பெரியவரின் முகம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டு இருந்தது. வயதான பெண்மணி உடல் முழுவதும் வெட்டு காயங்கள். ஃப்ளவர் வாஷ் உடைந்து சிதறி கிடந்தது. வெள்ளை நிறம் கொண்ட பெட் சிவப்பு நிறத்திற்கு மாறி போனது. கொடூர குலையை பார்த்த கோபால் வியர்த்து வழிந்து கொண்டு வாந்தி எடுக்கப் போனார். ராமு கோபாலை பார்த்து, வெளியே கொஞ்ச நேரம் போய் இருங்க என்றார். வெளியே வந்து வாந்தி எடுத்தார் கோபால். ராமு சுப்புவுக்கு ஃபோன் செய்தார். என்ன ராமு? ப்ரூட்டல் மர்டர் சார். வாட்? மர்டர் சார். கொலைக்கான வெப்பன்ஸ் எதுவும் ஸ்பாட்ல இருந்ததா? ரூம்ல ஃப்ளவர் வாஷ் உடஞ்சி கிடைச்சிருக்கு சார். ஓஹோ, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு சொல்லுங்க. நான் கிளம்பி வரேன். அது வரைக்கும் யாரையும் உள்ளே விடாதீங்க என்று போனை கட் செய்தார். அந்த பிளாக்கில் ஒவ்வொரு பிளாட்டாக ரங்கராஜன் கல்யாணியை பற்றி விசாரித்து கொண்டு இருந்தார் ராமு. சிறிது நேரத்தில் சுப்பு வந்தார். என்ன ராமு? சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து கைரேகையை எடுத்துட்டு இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாரா? எடுத்துட்டார் சார். ஸ்கெட்ச் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். மர்டர் ஸ்பாட் எங்கே? அங்கே சார் என்று கொலை நடந்த இடத்தை காட்டினார். இடத்தை சுற்றுமுற்றும் பார்த்தார். பின் கதவு வழியாக வந்து கொலை செய்து மீண்டும் தப்பிச் சென்றுள்ளான். ராமுவிடம், இவங்க பையன் பொண்ணுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். FIR ஃபைல் பண்ணிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஃபுல்லா விசாரிங்க. கேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூப்பிடுங்க. 1 வாரமாக விசாரிச்சு வழக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லை. ரங்கராஜன் கல்யாணி தம்பதிக்கு எதிரின்னு யாரும் இல்லை. எல்லோரும் நல்லவங்க தான் சொல்றாங்க. திருடனா இருந்தா பீரோ உள்ள பணத்தையும் நகையையும் எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா நகையோ பணமோ தொடக்கூட இல்லை. ஏதோ ஒரு மோட்டிவ்ல தான் கொலை நடந்திருக்கு. மேலெடுத்து ப்ரெஷர். 1 வாரமா பல பேர் சந்தேக கேஸில் பிடிச்சு விசாரிச்சோம். ஒரு தகவலும் இல்லை. இன்னைக்கு அந்த கொலை கேஸில் ஒருத்தனோட கைரேகை கிடைச்சிருக்கு. 83 ஸ்டேஷன் வாசலில் வண்டி நின்றது. ராமு வெளியே காத்திருந்தார். வணக்கம் சார். வணக்கம் ராமு. இந்த கைரேகைக்காரன் பேரு கார்த்திகேயன். அட்ரஸ் இருக்கா? அவனும் அபர்ணா அப்பார்ட்மெண்ட் தான் சார். கொலைகாரன் அப்பார்ட்மெண்ட் காரனாக தான் இருப்பான்னு நினைச்சேன். ட்ரிங்க் அண்ட் டிரைவில் பிடிச்சிருக்காங்க சார். ஆனால் மேலெடுத்து ப்ரெஷர்னால கேஸ் ஃபைல் பண்ணல. முதல்லையே சந்தேக கேஸில் கைரேகை மட்டும் கணக்கு காட்ட வாங்கி வச்சிருக்கேன் சார். சரி, வாங்க அப்பார்ட்மெண்ட் போவோம். வண்டி அப்பர்ணா அப்பார்ட்மெண்ட் வாசலில் நின்றது. ராமுவும் சுப்புவும் C பிளாக் சென்றனர். C8 பிளாட் காலிங் பில்லை அழுத்தினார்கள். கதவு திறந்தது.
காலையில் பையனை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணவர். சார் வாங்க சார், என் பையனை கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்கள் பையன் விஷயமா தான் வந்தேன். கடைசியாக உங்கள் பையனை யார் பார்த்தது? என் ஒய்ஃப் தான் சார். காலையில் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை சார். அவன் ஆஃபீஸில் விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டோம் சார். அவன் நேற்று ஆஃபீஸ் வரவே இல்லையா? ஆஃபீஸுக்கு கேபில் போவானா? இல்லை சார், காரில் தான் போவான். காரையும் காணாமா? இல்லை சார், காரை எடுக்கல. யார் கூடவோ 2 வீலரில் போனதா கீழ் வீட்டுக்காரர் சொன்னார். ராமு, கீழே போய் கார்த்திக்கை யார் பார்த்தது, எந்த வண்டியில் போனான்ற டீட்டெயிலை கேட்டு வாங்க. சரி சார் என்று கீழே சென்றார். மீண்டும் சுப்பு முதியவரிடம், அவன் எங்கெங்கே போவான், யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, எல்லா டீட்டெயிலும் வேணும். தரேன் சார். உங்கள் சன் ஃபோன் எப்போலேருந்து சுவிட்ச் ஆஃபு? தெரியல சார், நான் நைட்டு தான் கூப்பிட்டு பார்த்தேன். ஆஃபீஸ் முடிஞ்சதோ 7 மணிக்கு கரெக்டாக வந்துடுவான். நேற்று வரல சார். உங்கள் மகன் குடிப்பானா? இல்லை சார், அண்ணா நகர் ஸ்டேஷனில் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் பிடிச்சிட்டு அப்புறம் மேலெடுத்து பிரஷர்னால விட்டதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் குடித்தான், அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை. என் ஒய்ஃபோட அண்ணன் கோயம்புத்தூரில் எஸ்பி, அவர் சொன்னதால விட்டுட்டாங்க. இப்போ கூட எதுவும் என்கொயரி பண்ணலைன்னா சொல்லுங்க, நான் சொல்கிறேன்னு சொன்னார். ஓகே, வேற எதுவும் தகவல் கிடைச்சா சொல்கிறேன் என்று கிளம்பினார். சுப்பு கீழே வந்து ராமுவிடம், என்ன ராமு, ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? R15 வண்டியில் போனதா சொல்கிறாங்க சார். இந்த வண்டியை இதுக்கு முன்னாடி பார்த்து இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வண்டி யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்கிறாங்க சார். சரி ராமு, நீங்கள் கார்த்தி வேலை செய்கிற ஆஃபீஸில் விசாரிங்க. ராமு டிகேஸ் ஆஃபீஸுக்கு சென்றார். பல அடுக்குமாடி கண்ணாடி கட்டிடம். ஐடி கார்டு இருந்தாதான் உள்ளே செல்ல முடியும். இல்லை என்றால் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கணும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு குறைந்தது 5000 பேர் வேலை செய்தனர். தனி கேபினில் கம்ப்யூட்டர் முன்னால் வேலை செய்து கொண்டு இருந்தனர். ரிசப்ஷனில் ராமு, உங்க ஸ்டாஃப் கார்த்திக் காணாமல் போன கேஸ் விஷயமா வந்திருக்கு. உடனே மேனேஜருக்கு தகவல் தெரிவித்தார். மேனேஜர் டீம்மேட்டுக்கு கான்ஃபரன்ஸ் ஹால் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கான்ஃபரன்ஸ் ஹாலில் ராமு, ஹாய் எவ்ரிபடி, உங்க டீம்மேட் கார்த்திக் நேத்துலேருந்து காணோம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நீங்க சொல்ற தகவல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீம் லீடர் கார்த்திக் 1 வாரமா நர்வஸா இருந்தா. நல்ல வேலை பார்ப்பான். இந்த 1 வீக்கா ஏதோ மென்டல் அப்செட்லே தான் இருந்தான் சார். ஓகே, வேற ஏதாவது? 1 வாரம் ஃபோன் வந்தாலே பயந்து போய் எடுத்தான். யார் கூடவோ சண்டை போட்டு இருப்பான் போல. 2 நாளைக்கு முன்னாடி கேன்டீனில் டீ சாப்பிடும்போது போலீஸ் வந்ததை பார்த்து வியர்த்து போனான் சார். இங்கே யாராச்சும் அவன் ஃப்ரெண்டு இருக்கீங்களா? இல்லை சார், எங்க கூட பேசுவான். டீப்லாம் கிடையாது. அவன் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பான் எப்பவும். ரொம்ப தேங்க்ஸ் என்று கிளம்பினார். சுப்புவுக்கு ஃபோன் செய்தார் ராமு. ஹலோ சார். சொல்லுங்க ராமு, கார்த்திக் கொலை நடந்த மறுநாள்ல இருந்து நர்வஸா இருந்ததா சொல்றாங்க. அப்போ கார்த்திக்கே பிடிச்சா இரட்டை கொலை வழக்கு சம்மந்தமா குழு கிடைக்கும். நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி சார். திரும்பவும் நீங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிங்க. சரி சார். மீண்டும் அப்பார்ட்மெண்ட்டின் உள்ளே சென்றார். மக்கள் பல பேர் பதட்டமாக அப்பார்ட்மெண்ட் பின்புறம் சென்றனர். ஏதோ காரணத்தினால் 8 மாடி கட்டிடம், பூச்சி கூட முடியாமல் பாதியிலேயே விட்ட கட்டிடம், புதர்கள் மண்டி கிடந்தது. சிறுவர்களுக்கு பேய் வீடு என்று பயம் உறுத்தப்பட்டது. இரவு நேரத்தில் அந்த ஏரியா மக்கள் அந்த கட்டிடம் வழியாக செல்ல மாட்டார்கள். அதனால் கயவர்கள் நடமாட்டமும் இருந்தது. அந்த பாழடைந்த கட்டிடத்தில் மேலே இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக பேசிக்கொண்டனர். யார் என்று தெரியவில்லை. உடனே ராமு விரைந்து சம்பவ இடத்துக்கு சென்றார். மேலிருந்து கீழ் விழுந்து இருந்தது கார்த்திக் தான். கூட்டமாய் இருந்தது. கூட்டத்தில் ராமு, யார் முதல்ல பார்த்தது? நான் தான் சார் என்று 50 வயது மிக்க ஆண் சொன்னார். எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? என் பேர குழந்தைக்கு சளி, தூதுவளை, துளசி இந்த பக்கம் நிறைய இருக்கு, பறிக்கலான்னு வந்தேன் சார். அடிக்கடி வருவீங்களா? இல்லை சார். ஏதாவது என்கொயரினா கண்டிப்பா வரணும். சரி சார். கார்த்திக் இருந்ததை பார்த்து அவன் பெற்றோர் கதறி அழுதனர். சம்பவ இடத்திற்கு வந்தார் சுப்பு. என்ன ராமு, பாடியை டிஸ்போஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? சாரி சார், நீங்க வரட்டுன்னு. நான் வந்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறேன். இல்லை சார். ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க சார். சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து கார்த்திக் பாடியை எடுத்து சென்றது. சுப்பு ராமுவிடம், என்ன ராமு, கார்த்திக் பிடிச்ச கேஸை முடிச்சதெல்லாம் நினைச்சோம். பார்த்தா இன்னும் இந்த கேஸு சிக்கலாக தான் இருக்கு. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் சார். இந்த கட்டிடத்தை செக் பண்ணியாச்சா?
இன்னும் இல்லை சார். வா போய் பார்ப்போம். பில்டிங் நிறைய விதவிதமான விலையுயர்ந்த புகையிலை, பாக்கு பாக்கெட், ஆணுரை தகாத செயல்கள் அத்தனையும் கட்டிடத்தில் நடந்துள்ளது. ஒரு ரூமில் மட்டும் பெட் இருந்தது. சுத்தி காய்ந்த மல்லி சிதறி இருந்தது. சுற்றி பார்த்துவிட்டு, சுப்பு, இந்த கட்டிடத்தோட ஓனர் யாரு? சேட்டுன்னு சொல்றாங்க. ஃபுல் டீட்டெயில் வேணும். சரி சார். இந்த கட்டிடத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து போறாங்கன்னு டீட்டெயில் சேகரிங்க. இந்த ஏரியாவில் தாசி பெண்கள் யார் யாரெல்லாம் இந்த பில்டிங்க்கு வந்திருக்கிறாங்க எல்லா டீட்டெயிலும் 1 hourல எனக்கு வேணும் என்றார் சுப்பு. சரி சார். ஏட்டு கோபாலை கூட்டிக் கொண்டு அந்த தாசி பெண்கள் இருக்கும் ஏரியாவுக்கு சென்றார் ராமு. ஏட்டு புரோக்கர் மணியை அறிமுகம் செய்தார். என்ன சார் இந்த பக்கம்? நீங்க சொன்ன அந்த இடத்துக்கே நானே அனுப்பி வச்சிருப்பேனே. யோ, அந்த வேலையே வரல. மாச கடைசியில கேஸ் கிடைக்கலன்னு வந்திருக்கீங்களா? ஹே கிரிஜா, வனிஜா 2 பேரும் கொஞ்சம் வயதான பெண்கள் வந்தார்கள். சார், உங்ககிட்ட ஒரு டீட்டெயில் கேட்கணுமா? என்ன டீட்டெயில் சார்? அப்பட்னா அப்பார்ட்மெண்ட் பின்னாடி உள்ள பயன்படாத பில்டிங்க்கு உன் ஆள் யாரும் போனாங்களா? சார், நாங்கள் ஒன்லி லார்ஜ். சரி, உனக்கு யாரும் அப்படி போகிறவங்கள பற்றி தெரிஞ்சால் உடனே தகவல் கொடு. சரி சார். கோபாலும் ராமுவும் கிளம்பினர். கொஞ்சம் வயதான பெண்கள் புரோக்கர் மணியிடம் காதில் ஏதோ பேசினார்கள். சார் என்று மணி கூப்பிட்டான். நம்ம குரூப்ல மீனாட்சியை ஒரு நாள் அப்பர்ணா அப்பார்ட்மெண்ட் கிட்ட வர சொல்லி பயன்படுத்தாத கட்டிடத்துக்கு கூட்டி போய் 5 பேர் ரொம்ப கொடூரமா நடத்தினதா சொன்னா. யார் மீனாட்சி? மீனாட்சி இங்கே வரமாட்டா. கால் பண்ணா அந்த இடத்துக்கு போய் வேலை முடிச்சதும் பணத்தை அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நான் வேணும்னா மீனாட்சி நம்பர் தரேன். அவளை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சார். சுப்புவுக்கு ஃபோன் செய்தார் ராமு. சார், பில்டிங் ஓனர் சேட் இறந்து போனதால பசங்க சொத்துக்கு சந்தை போட்டு அந்த பில்டிங் கட்டாமலே 10 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அங்க ஒரு பொண்ணு போயிட்டு வந்ததா புரோக்கர் மணி தகவல் சொல்லியிருக்கார். அந்த பொண்ணை பார்க்க போறேன் சார். வெரி குட் ஜாப் ராமு. ராமு மீனாட்சிக்கு ஃபோன் செய்தார். மென்மையான மெல்லிய குரல். ஹலோ மீனாட்சியா? சொல்லுங்க. நான் B2 ஸ்டேஷன் SI பேசுறேன். கொஞ்சம் பயத்துடன். சொல்லுங்க சார். புரோக்கர் மணி தான் நம்பர் கொடுத்தாரு. என்ன விஷயம் சார்? ஒரு கொலை வழக்கு விஷயமா உங்ககிட்ட தனியாக பேசணும். சரி சார். அண்ணா நகர் சப்வே ஹோட்டலுக்கு வாங்க. நான் மஞ்சள் சுடிதாரில் வரேன். ஓகே என்று ஃபோனை கட் செய்தார். அண்ணா நகர் சப்வே ஹோட்டலுக்கு வந்து 1/2 மணி நேரம் காத்திருந்தார். ஹை ஹீல்ஸுடன் புருவத்தை தீட்டி லிப்ஸ்டிக் பட்டும் படாமல் போட்டு லூஸ் ஹேரில் மஞ்சள் சுடிதாரில் ஒரு பெண் வந்தார். ஹாய் என்றாள். சிறிது தடுமாறிதான் போனார் ராமு. ஹாய் சார். ஹாய் மேடம், உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அப்பர்ணா அப்பார்ட்மெண்ட் இரட்டை கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அப்பார்ட்மெண்ட் பேக் சைடில் உள்ள பாழடைந்த கட்டிடத்தில் இருந்து விழுந்து இறந்துட்டான். அந்த பில்டிங்கா? மணி சொன்னார். அதான் கான்டாக்ட் பண்ணினேன். 3 மாதத்துக்கு முன்னாடி மணி அப்பர்ணா அப்பார்ட்மெண்ட் வெளியே வெயிட் பண்ணு, கஸ்டமர் பிக்கப் பண்ணிடுவார்னு சொன்னாங்க. நைட்டு 9:30 மணி நான் வெயிட் பண்ணேன். யமகா R15 வண்டியில் ஹெல்மெட் போட்டு ஒரு பையன் என் பக்கத்தில் நின்னான். வண்டியில் ஏறுன்னு சொன்னான். ஏறிட்டேன். சுற்றி பழைய கட்டிடத்துக்கு வந்தான். அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு இங்கே எதுக்கு கூட்டிட்டு வந்த? நீ அப்பார்ட்மெண்ட் தான் வருவியோ, பழைய பில்டிங்னா வரமாட்டியோ என்று சொல்லி கைப்பிடித்து இழுத்து சென்றான். அந்த பில்டிங்கில் ஒரு ரூமில் மட்டும் பெட்டு போட்டு எல்லா வசதியோடு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் 4 பேர் வந்தாங்க. மொத்தம் 5 பேர். இப்போ நினைச்சா கூட அறியாமல் பயம் வருது. ரொம்ப கொடூரமான மனுஷங்க சார் அவங்க. 5 பேருக்கு எத்தனை வயது இருக்கும்? ஒரு 25-26 வயது இருக்கும். அடையாளம் காட்ட சொன்னால் காட்டுவீங்களா? காட்டுவேன் சார். கோபால், கார்த்திக் ஃபோட்டோ இருக்கா? இருக்கு சார். ஃபைலில் இருந்து எடுத்து கொடுத்தார் கோபால். ஃபோட்டோவை மீனாட்சியிடம் கொடுத்தார். பார்த்ததும் இவனும் தான் சார். உடனே சுப்புவுக்கு கூப்பிட்டு தகவல் தெரிவித்தார். அபர்ணா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிங்க, நான் வந்துடுறேன் என்று சொன்னார் சுப்பு. சுப்பு அபர்ணா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தார். என்ன ராமு? சார், அவனோட ஃப்ரெண்ட்ஸு நரேன், ஹரிஸ், ஜெகன், டேவிட் 5 பேரும் ரொம்ப க்ளோஸாம் சார். எங்கே இருக்காங்க? நரேன் வீட்டில் தான் இருக்காங்கலாம். மீனாட்சி வர சொல்லிட்டீங்களா? வர சொல்லிட்டேன் சார். வாங்க போவோம். 25 வயது மிக்க 4 பசங்க சோஃபாவில் உட்கார்ந்து இருந்தனர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அந்த பில்டிங் போனார் என்று சுப்பு கேட்டார். அதற்கு நரேன்,
நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், என்கிட்ட கேட்குறீங்க? ஸ்மார்ட் ஆன்சர். நீங்கள் யாரும் பக்கத்தில் இருக்கிற பாழடைஞ்ச பில்டிங்க்கு போனது இல்லையா? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாரும் போக மாட்டாங்க சார். அங்கே இந்த தைரியத்தில் தான் பல தப்பு நடந்திருக்கு. குற்றவாளி ஒருபோதும் என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. நரேனை தவிர மற்ற பசங்கள் பயத்துடன் இருந்தனர். ஹாலில் பெல் அடித்தது. திறந்ததும் மீனாட்சி வந்தாள். மீனாட்சியை பார்த்ததும் 4 பேரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மேடம், பார்த்து சொல்லுங்க, அந்த பில்டிங்கில் பார்த்தது இந்த பசங்கள தானே? இதே பசங்க தான் சார். எல்லோரும் சைக்கோ சார். என் பையனை தப்பா பேச நீ யாரு? நரேன் அப்பா கோபத்தில் சிவந்தார். கூல் சார், உங்கள் பசங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? பொறுங்க, நீங்களே சொல்லுங்க பசங்களா. டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நானா கண்டுபிடிச்சா போலீஸ் அடி எப்படி இருக்குன்னு தெரியும்ல. நரேன் மட்டும் நாங்கள் எதுவும் பண்ணல சார் என்றான். போலீஸ் 4-5 பேர் வந்தனர். எல்லாரும் இந்த 4 பசங்க ரூமை செக் பண்ணுங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பாருங்க. இவனுங்க ரூமில் இருந்து லேப்டாப்பு, மெமரி கார்டு, பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. 1 மணி நேர தேடுதலில் லேப்டாப், பென்ட்ரைவ் எடுத்து வந்தனர். ஒவ்வொன்றாய் தேடியும் ஒரு தடயம் கூட கிடைக்கவில்லை. ஆதாரமே இல்லாமல் எங்கள் பசங்க மேலே அப்பாண்டமாக பழி சுமத்துறீங்க சார் என்றனர் 4வரின் பெற்றோர்கள். சத்தத்தில் நரேன் விட்டு நாய்க்குட்டி அங்கும் எங்கும் ஓடியது. சிறிது யோசனைக்கு பிறகு சுப்பு எழுந்து நாய்க்குட்டியை தூக்கி கழுத்து பெல்ட்டில் டாலர் போல் மாட்டியிருந்த பென்டிரைவை எடுத்தார். நரேன் தலையில் கை வைத்தார். சுப்புவிற்கு சந்தேகம் வலுத்தது. பென்டிரைவை எடுத்து ராமுவிடம், இதில் என்ன இருக்கு பாருங்க. பென்டிரைவில் 6 ஃபோல்டர் இருந்தது. ஓப்பன் பண்ணா பாஸ்வேர்ட் கேட்டது. பாஸ்வேர்டு என்ன சொல்லு? எனக்கு தெரியாது சார் என்றான் நரேன். சுப்பு கண்ணசைவில் கோபால் ஜெகனை எதிர்பாராத நேரத்தில் அறைந்தார். என்ன கோபால், கோவத்தில் கையை நீட்டிட்டீங்க? ஜெகன் அழுது கொண்டே, நரேனோட 4 பேர் தான் சார் பாஸ்வேர்டு என்றான். என்ன பேர்டா? திவ்யா. திவ்யா பாஸ்வேர்டை அடித்ததும் ஃபோல்டர் ஓப்பன் ஆனது. ஃபோல்டர் முழுவதும் நிர்வாண படங்கள். அடுத்த ஃபோல்டரில் இவனுங்க செய்த அத்தனை ஆபாச வீடியோ. கடைசி ஃபோல்டரில் ஹரிஸ் கடைசியா பைப்பை பிடித்து ரங்கராஜன் வீட்டு பால்கனைக்கு வந்தான். எல்லோரும் போதையில் தள்ளாடி கொண்டிருந்தனர். நரேன் கதவை கம்பிக்கொண்டு மெல்ல லாவகமாக உடைத்து உள்ளே சென்றான். பின்னாடியே ஹாரிஸ், ஜெகன், டேவிட் சென்றனர். பெட்ரூமுக்கு சென்று லைட்டை போட்டனர். கண் விழித்து ரங்கராஜன், நீங்களா என்று மிரட்சியில் கேட்டார். உடனே பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் வாஷை எடுத்து மண்டையில் அடித்தான். சத்தத்தை கேட்டு எழுந்த கல்யாணியை கத்தியால் கழுத்தில் கோடு போட்டான் டேவிட். கத்தியை ஜெகனிடம் கொடுத்தான். அவன் கல்யாணி உடம்பில் 2 குத்து குத்தினான். எங்களையா காட்டி கொடுப்புன்னு சொன்ன என்று மீண்டும் கத்தியால் நடுமண்டையில் போட்டான். போதையில் இறந்த பிணம் என்று கூட தெரியாமல் கொலை செய்தனர். கொலை செய்துவிட்டு எல்லோரும் கிளம்பு வரை பதிவாகி இருந்தது. இந்த ஒரு ஆதான போதும் உங்க மகன்கள் குற்றவாளின்னு நிரூபிக்க. 4 பேரையும் இழுத்துட்டு வாங்க ராமு, விசாரிப்போம் என்றார். ஸ்டேஷனில் சுப்பு, உண்மையை சொல்லுங்கடா, இல்லைன்னா அடி வாங்கியே செத்துடுவுங்க என்றார். நாங்கள் 5 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. எதுனாலும் ஒன்றா தான் செய்வோம். 10th படிக்கும்போது அந்த பில்டிங்கில் சிகரெட் அடிக்க கற்றுக்கிட்டோம். கொஞ்ச நாளில் குடிக்க ஆரம்பித்தோம். அந்த பழைய கட்டிடம் எங்கள் சொந்த கட்டிடம் மாதிரி ஆச்சு. பெட்டெல்லாம் வாங்கி எங்கள் ரூம் மாதிரி வச்சுக்கிட்டோம். கொஞ்ச நாளாக எங்கள் நடவடிக்கையை கவனிக்க ஆரம்பித்த ரங்கராஜன், அவருக்கு பக்கத்து பில்டிங்கில் நடமாட்டம் இருக்கிறதா தோணி இருக்குது. அதனால் அவர் மற்றவங்க கிட்ட பேசும்போது எதை பேசினாலும் ஆள் இல்லாத பில்டிங் பற்றியே பேசினார். ஒரு நாள் நைட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தோம். சரக்கு அடிச்சிட்டு ஜாலியாக இருக்கும்போது ரங்கராஜன் வந்துட்டாரு. அவரை பார்த்து ஷாக் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாரும். நினைச்சேன்டா நீங்களே தான் இருப்பீங்கன்னு என்று சொன்னார். எவ்வளவோ காலில் விழுந்து கெஞ்சணும். அவர் கேட்கல. எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணை அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் யோசித்தோம். நரேன் தான் சொன்னான் கொன்னுடலாம்னு. எங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு. எங்களுக்கு எதை பண்ணாலும் வீடியோ எடுக்கிற பழக்கம் இருக்குது. வீடியோ எப்போவும் கார்த்திக் தான் எடுப்பான். அன்னைக்கும் அவன் தான் எடுத்தான். எப்படி அவன் கைரேகை மட்டும் இருந்துச்சு. எங்கள் எல்லார் கையிலையும் க்ளவுஸ் மாட்டி இருந்தோம். கார்த்திக் வீடியோ எடுத்ததுனால க்ளவுஸ் மாட்டலை. அதான் அவன் கைரேகை மட்டும் கிடைச்சிருச்சு. அதான் எங்களுக்கு ஆபத்தாச்சு. அதான் கார்த்திகை கொன்னுட்டிங்களா? இல்லை சார்.
என் கைரேகையை போலீஸ் எடுத்துட்டாங்க, நான் தான் மாட்டுவேன், என் லைஃபே போச்சுன்னு சண்டை போட்டான். இல்லடா, நாங்க காப்பாத்துவோம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்கல. நரேன் சட்டையை பிடிச்சான், லைட்டாக தான் தள்ளி விட்டான். கீழே விழுந்து கல்ல பட்டு துடிச்சு செத்துட்டான். நம்ம இந்நேரம் அவன் பாடியை தூக்கிட்டு போகிறது ரிஸ்க்குன்னு சொல்லிட்டான் நரேன்னு. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஏரியாவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப தைரியமாக ஆயிடுச்சு. நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் செத்த சோகத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டோம். கடைசியில் எங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க, கரெக்ட் தானே என்று ராம்பு சொல்லி சிரித்தார். இரட்டை கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் நரேன் மற்றும் ஜெகன் டேவிட் ஹாரிஸ் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டார்கள். நரேனுக்கு ஆயுள் தண்டனையும் மற்றவருக்கு 7 ஆண்டு காவல் தண்டனையும் கிடைத்தது. ராமுவையும் சுப்புவையும் வெகுவாக பாராட்டியது நீதிமன்றம். இரட்டை கொலை முற்றும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.